எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற இந்த நேரம் ரொம்பவே மன அழுத்தமா இருக்கும்னு புரியுது. அடுத்து என்ன பண்றது, பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கும் இல்லையா? அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு தான் இந்த பதிவு. வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். இப்போ ஒவ்வொரு பிசி கேண்டிடேட் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி இதுதாங்க. நான் பிசிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணவா இல்ல அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கவா? பாருங்க, இந்த கன்ஃபியூஷன்லயே நம்மளோட விலை மதிக்க முடியாத நேரம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஃபைனல் ஆன்சர் கீ இன்னும் வரல, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு பதட்டமான மனநிலையில தான் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அடுத்து என்ன நடக்குமோ, ரிசல்ட் எப்படி வருமோன்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு பாருங்க. அதுதான் நம்மள ஒரு முடிவெடுக்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த வெயிட்டிங் டைம்ல நீங்க எடுக்க போற முடிவு தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. நாளைக்கு ரிசல்ட் வந்த பிறகு ஐயோ அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு ஒரு வருத்தம் வரவே கூடாது. அந்த ஒரு வருத்தம் இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தோல்வி. அதனால ஒவ்வொரு நாளையும் சரியா பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். சரி, இந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நம்ம முதல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டோட அதிகாரப்பூர்வ நடைமுறை என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஃபைனல் ஆன்சர் கீ எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறத விட அது எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். டிஎன்யூஎஸ்ஆர்பியோட செயல்முறை இதுதான். முதல்ல நீங்க அனுப்பின ஆப்ஜெக்ஷன்ஸை ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீயை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. மூணாவதா அந்த கீயை வச்சு உங்க ஓஎம்ஆர் ஷீட்டை கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நல்லா கவனிங்க, கடைசி ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். உங்க தேர்வு முடிவுகளோட சேர்த்து தான் அந்த ஃபைனல் ஆன்சர் கீயும் வெளியிடுவாங்க. ஆக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபைனல் ஆன்சர் கீ தனியா ரிசல்ட்டுக்கு முன்னாடி வராது. இதுதான் இத்தனை வருஷமா டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபாலோ பண்ற சிஸ்டம். அதனால கீ வரட்டும் அப்புறமா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க நேரத்தை வீணடிக்கிற வேலை தாங்க. அப்போ இப்போ எப்படிதான் ஒரு முடிவு எடுக்கிறது? உங்க ஸ்கோரை வச்சுதாங்க. இப்போ நாங்க கொடுக்க போற இந்த உத்தேச கட் ஆஃப் மதிப்பெண்கள் நீங்க இன்னைக்கே ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு கருவியா இருக்கும். தேர்வர்களே இங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. பிசி பிரிவுக்கு 58, எம்பிசிக்கு எஸ்சிக்குன்னு இந்த டேபிள்ல இருக்கிற மார்க் பாருங்க. உங்க ஸ்கோர் இந்த கட் ஆஃப் பக்கத்துலயோ இல்ல இதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காதீங்க. உடனே நாளைக்கு இல்ல இன்னைக்கே உங்க பிசிக்கல் ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பெண் தேர்வர்களே, இது உங்களுக்கான உத்தேச மதிப்பெண்கள். பிசி, எம்பிசி, எஸ்சின்னு உங்க கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப் என்னன்னு செக் பண்ணுங்க. உங்க மார்க் இதை தொட்டிடுச்சுன்னா நீங்களும் உடனே தயாராக ஆரம்பிக்கணும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உடற்தகுதிங்கிறது கடைசி நேரத்துல வர்ற மேஜிக் இல்ல, அது தொடர்ந்து பயிற்சி பண்ணா மட்டும்தான் சாத்தியம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்து உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு தெளிவான செயல் திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட தயாரிப்பு முறையும் வேற வேற மாதிரி இருக்கும். தேர்வர்களை நாம 2 வகையா பிரிக்கலாம். முதல் வகை பிசி தேர்வுக்கு மட்டும் தயாராகிறவங்க. உங்க ஸ்கோர் தகுதியான ரேஞ்சில் இருந்தா உங்க முழு கவனமும் பிசிக்கல்ல மட்டும்தான் இருக்கணும். ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்குங்க, ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. 2வது வகை பிசி கூடவே எஸ்ஐ தேர்வுக்கும் தயாராகிறவங்க. நீங்க உங்க நேரத்தை பேலன்ஸ் பண்ணணும். எஸ்ஐ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டெய்லி ஒருவேளை பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம் முடிஞ்சதும் முழு நேரமும் பிசிக்கலுக்கு ஒதுக்கிடுங்க. இதுதான் உங்க வெற்றிக்கான ஸ்மார்ட்டான வழி. இந்த முழு விளக்கத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். ஆனா தெளிவு கிடைச்சா மட்டும் போதுமா? அத உடனே செயல்ல காட்டணும் இல்லையா? இந்த ஒரு வரியை மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா பாஸ் ஆயிருக்கலாமேன்னு நினைக்கிற அந்த ஒரு நொடி இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்திலேயே கொடுமையான வலி. அந்த வருத்தம் உங்களுக்கு வரவே கூடாதுன்னா இன்னைக்கு நீங்க கடுமையா உழைக்கணும். உங்க எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. இந்த காத்திருப்பு நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது தான் உங்க வெற்றியே எழுத போகுது. அதனால எல்லா குழப்பத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு என்ன முடிவெடுக்க போறீங்க? உங்க பயணத்தை தொடங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு.